friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்சிடென்ஸ் அண்ட் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். இன்சிடென்ஸ்னால் என்ன கேட்டிங்கன்னா, வேர்டிசஸ் டு எட்ஜஸ்க்கு ட்ராவல் ஆகிறது தான் இன்சிடென்ஸ்னு சொல்லுவோம். வேறு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ்னால் வேர்டிசஸ் டு வேர்டிசஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்க. வேர்டிசஸ் வந்து V6 வரைக்கும் இருக்குது அண்ட் எட்ஜஸ் பார்த்திங்கன்னா 8 வரைக்கும் E8 வரைக்கும் இருக்குது. ஸோ இன்சிடென்ஸ்னு கேட்டாங்கன்னா, இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸை பற்றி எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா வேர்டிசஸ் டு எட்ஜஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேர்டிசஸ் டு எட்ஜஸ் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா வேர்டிசஸ் டு எட்ஜஸ். ஸோ V1 V2 எத்தனை வேர்டிசஸ் இருக்கோ உங்கள் கிராஃபில் அத்தனை வேர்டிசஸ் எழுதிக்கோங்க டு த லெஃப்ட் அண்ட் டு த டாப்பில் வந்து E1 E2 till E8 வரைக்கும். நம்ம கிராஃபில் வந்து 8 இருக்குது. ஸோ ஐ ஹவ் ரிட்டன் அஸ் 8. நம்ம ஃபஸ்ட்டு வந்து வேர்டிசஸ் V1ல் வந்து என்னென்ன எட்ஜஸ் எல்லாம் ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வேர்டிசஸ் V1ல் E1 இருக்குது. V1 to V2 ட்ராவல் ஆகிறதுக்கு E1 எட்ஜ் இருக்குது. அண்ட் V1 to V3க்கு ட்ராவல் ஆகிறதுக்கு E8 இருக்குது. அண்ட் V1 to V5க்கு வந்து E7 இருக்குது. ஸோ அந்த எட்ஜஸ்க்கெலாம் 1 போட்டுட்டு மற்றதெல்லாம் 0. ஃபார் எக்ஸாம்பிள் V1 to V2க்கு E1 போகுது. அப்போ E1 வந்து 1, E2 வந்து இல்லை, ஸோ 0. நெக்ஸ்ட் வந்து E7க்கு ட்ராவல் ஆகுது. ஸோ E7ல் 1, E8ல் 1, மற்றது எல்லாமே 0. சிமிலர்லி V2க்கு வந்து V1 வரைக்கும் போகுது. அப்போ E1 இருக்குது அந்த எட்ஜு, E2 இருக்குது, அவ்வளோதான். ஸோ E1 E2 மற்றது எல்லாமே 0. சேம் திங் வெர்டிசஸ் 3 எடுத்திங்கன்னா E3 எட்ஜ் இருக்குது, அடுத்தது E8 இருக்குது, நெக்ஸ்ட்டு E2 E3 E8 E5 மற்றதெல்லாமே 0s. சிமிலர்லி ட்ரை பண்ணுங்க. V4 நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். V4ல் வந்து E4 இருக்குது. ஸோ E4 1, E3 1, அவ்வளோதான். மற்றதெல்லாமே 0. அதே போல் V5ல் வந்து E5 E7 E6. ஸோ 4 5 6 7. ஸோ V5க்கு வந்து 5 6 7 மற்றதெல்லாம் 0. நான் ட்ரை பண்ணுங்கள். V6ல் ஒரே ஒரு எட்ஜ், தட் இஸ் E6 மட்டும், அப்போ அதெல்லாம் 0. ஸோ இப்படி ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் வந்து இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ்னால் இட்ஸ் நத்திங் பட் வேர்டிசஸ் டு எட்ஜஸ்க்கு, வேர்டிசஸ்லேருந்து எத்தனை எட்ஜு ட்ராவல் ஆகுதோ அதை தான் வந்து எழுதுகிற ஃபார்ம் பண்ணுற மேட்ரிக்ஸ்க்கு பேர் வந்து இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ்னால் வேர்டிசஸ் டு வேர்டிசஸ். இப்போ வேர்டிசஸ் டு எட்ஜஸ்க்கு எப்படி எழுதுனீங்களோ வேர்டிசஸ் டு வேர்டிசஸ்க்கு ட்ராவல் ஆகிறத தான் நம்ம இப்போ அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ எத்தனை வேர்டிசஸ் உங்கள் இதில் கொஷினில் இருக்கோ அத்தனை வேர்டிசஸை இந்த லெஃப்ட் சைடில் எழுதிடுங்க. ஸோ V6 சேம் திங் ஆன் த டாப் ஆல்சோ denoted V1 V2 V3 V4 V5 V6. ஸோ எழுதியாச்சு. அதே போல் இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டிசஸ் V1ல் நெக்ஸ்ட்டு வேர்டிசஸ் நியர்பை அட்ஜசன்ட் வேர்டிசஸ் எது? V2 V3 V5. ஸோ அதுக்கு மட்டும் 1 1 போட்டுட்டு மற்றதெல்லாம் 0. ஸோ V1லேருந்து V2க்கு போகுது, ஸோ 1. அதுக்கு அட்ஜசண்ட்டாக V1க்கு பக்கத்தில் இருக்கிறது V5, அது 1. தென் V3 டயக்னலாக போகுது V3, ஸோ அதுக்கு 1, மற்றதெல்லாமே 0. சிமிலர்லி V2வில் வந்து அட்ஜசன்ட் மேட்ரிசஸ் வந்து அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் வந்து V1 V3 மற்றதெல்லாம் 0. நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணுங்கள். V3 பக்கத்தில் என்ன அட்ஜசன்ட் வேர்டிசஸ் என்னென்ன இருக்குது? V3க்கு அட்ஜசன்ட் வந்து V2 V1 V5. ஸோ V2 லூப் ஒன்று இருக்குது V4, மற்றதெல்லாமே 0. இப்போ V4க்கு அட்ஜசன்ட் வேர்டிசஸ் வந்து V3 இருக்குது, அது ஒன்று. V4க்கு வந்து V4
4க்கு வந்து லூப்பில் வந்து என்னென்ன மேட்ரிசஸ் எஸ் வி ஒன்றுக்கும் டயக்னலாக ட்ராவல் ஆகுது. ஸோ அது ஒன்று. அப்புறம் V3 மற்றதெல்லாம் 0. ட்ரை பண்ணுங்கள். இப்போ V5 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாம் சொல்லுங்கள். V5. ஸோ வாட் இஸ் V5 வந்து adjacent vertices வந்து V1, V3, V6 மற்றதெல்லாமே 0. சேம் திங் ட்ரை பண்ணுங்கள். V6 நீங்கள் சொல்லுங்கள். V5 மட்டும்தான், மற்றதெல்லாமே 0. ஸோ அதுக்கு மட்டும் 1 போட்டுட்டு மற்றதெல்லாமே 0 பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பேர் தான் adjacency மேட்ரிக்ஸ். எப்படி ஒரு adjacent மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுறது, இன்சிடென்ட் மேட்ரிக்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு.